நல்லவர். परमेश्वर अच्छा है। இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். यीशु मसीह के नाम से आपको बधाई देता हूँ। கர்த்தர் இதுவரை நம்மளை காப்பாற்றி அரவணைத்து வந்திருக்கிறார். परमेश्वर ने अब तक हमें सहायता कर लेकर आए हैं। இந்த வருடத்துல 5 மாதங்களை முழுமையாக தேவனை ஆராதிக்க அந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. और ये साल में परमेश्वर ने 5 महीना में लगातार प्रभु का आराधना करने के लिए प्रभु ने सहायता किया है। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद करेंगे। ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर हम देखेंगे। சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். परिस्थितियों को नहीं देखना है। ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். प्रभु की ओर हमें देखना है। ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने कहा मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। தொடர்ந்து ஜெபத்துல நீங்க இருங்க. लगातार प्रार्थना में रहिए। இன்றைக்கு இந்த ஆராதனையிலையும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாரும் கவனமாக நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதனை செய்யுங்க. आज के दिन भी हम आराधना में हमारे साथ मिलकर हिस्सा लीजिए। प्रभु को महिमा कीजिए। தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேளுங்க. परमेश्वर के वचन को विश्वास के साथ सुनिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष நாம் करेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते இந்த हैं। காலை வேளைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. इस सुबह के समय के लिए आपको धन्यवाद प्रभु। உலகம் முழுவதும் உம்மை ஆராதிக்கிற அந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். पूरा दुनिया प्रभु आपको आराधना करता है प्रभु। 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியில இறங்கி வந்தீர் ஆண்டவரே. 2021 साल के पहले आप प्रभु इस धरती पर उतर कर आए थे। எங்களுக்காக எங்களை மீட்டெடுக்க ஆண்டவரே பாவத்திலிருந்து ஆமென் ரட்சிக்க உதவி இறங்கி வந்தீர் ஆண்டவரே. प्रभु हमें उद्धार करने के लिए हमें मदद करने के लिए प्रभु इस धरती पर उतर कर आए थे प्रभु। எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. हमारे कारण आपने क्रूस उठाया परमेश्वर। மரித்தீர் ஆண்டவரே. आपने मारे गए प्रभु। 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். तीसरे दिन जीवित उठे हैं प्रभु। இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்காக பரலோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. आज हमारे लिए प्रभु स्वर्ग राज्य में आपने एक निवास स्थान प्रभु आपने किया है। உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்று வாழக்கூடிய நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். आपके बच्चों को नित्य जीवन प्रभु आपने दिया है। உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं पिता। வேலையை ஆசீர்வதிங்க. इस समय को आशीष कीजिए ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु। आपके बच्चों को आशीष कीजिए। தூரமாக இருந்து வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. जो दूर दूर से बैठकर प्रभु ये वीडियो से प्रभु शामिल रहकर प्रभु आराधना करते हैं उनको आशीष कीजिए। கிருபைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु आपके अनुग्रह के अंदर छिपा लीजिए। பாடல்களை ஆசீர்வதிங்க. स्तुति को आशीष कीजिए। செய்திகளை ஆசீர்வதிங்க. वचन समय को आशीष कीजिए। இயேசுவே எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. यीशु मसीह आपके हाथों में सब कुछ अर्पण करते உம்முடைய हैं। கிருபைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके अनुग्रह के अंदर छिपाकर मदद कीजिए। ஆசீர்வதிங்க சாமி. आशीष कीजिए। நன்றி உடம்போடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद का बलिदान आपको चढ़ाते हैं। உம்முடைய பலத்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். आपके बलवंत हाथों में हम सौंपते எங்களை हैं। தாழ்த்துகிறோம் हम ஆண்டவரே. अपने आप को नम्र करते हैं। அதிக நமதுமெமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் பாடல்களை பாடி துதிப்போம். हम लगातार थोड़ा प्रभु को हम स्तुति आराधना करेंगे। எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி துதி செய்யுங்கள். हमारे साथ मिलकर आप भी स्तुति कीजिए। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे। ஆமென். हालेलुया। आइए हम परमेश्वर को आराधना करेंगे। यीशु का नाम को हम ऊंचा करेंगे। हम पूरे दिल से हम थोड़े समय में अच्छा प्रभु को हम स्तुति कर कर हम आराधना करेंगे। आइए मेरे साथ मिल जाइए। परमेश्वर को एक मन के साथ हम स्तुति करेंगे। जहाँ पर परमेश्वर का आत्मा है वहाँ पर छुटकारा है। परमेश्वर हमारे बीच में है। जितना हम स्तुति करेंगे परमेश्वर उतना बड़े कामों को परमेश्वर हमारे जीवन में काम करेंगे। छुटकारा देंगे, चंगाई को देंगे, आपके हृदय में शांति को देंगे। आइए प्रभु के नाम को महिमा करेंगे। सॉन्ग नंबर 149 को हम लेंगे। यीशु का नाम है सारे जमीन पर जिससे हम पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर जिससे पापे पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर जिससे पापे पाते उद्धार। वो दुनिया में आया
यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। आसमान के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है। आसमान के नीचे लोगों के बीच में कोई दूसरा नाम नहीं है। सिर्फ यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। सिर्फ यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। अपना हृदय उसको देकर देखो, नया जीवन तुम पाओ। अपना हृदय उसको देकर देखो, नया जीवन तुम पाओ। स्वर्ग के अधिकार तुम बनोगे यीशु के लहू द्वारा। स्वर्ग के अधिकार तुम बनोगे यीशु के लहू द्वारा। यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। यीशु का नाम है सारे जमीन पर, जिसे पापी पाते उद्धार। यीशु तू अच्छा है, यीशु तू अच्छा है, यीशु तू अच्छा है, तू बहुत अच्छा है, तू बहुत अच्छा है। यीशु मेरे लिए आया, यीशु मेरे लिए जिया, तो बहुत
सहायता करेंगे, वो आपको छुटकारा देंगे। प्रभु को हमेशा प्रभु अच्छा है बोलते रहिए, परमेश्वर आपके लिए अच्छा ही काम करेंगे। हालेलुया, थैंक यू लॉर्ड, थैंक यू होली स्पिरिट परमेश्वर। आइए परमेश्वर के लिए हम थोड़े समय में आराधना करेंगे। हम पूरे दिल से परमेश्वर को आराधना करेंगे, उसको हम आदर करेंगे, उसको महिमा देंगे। अपने दोनों हाथों को ऊंचा करके प्रभु के लिए अर्पण के साथ ही आराधना को चढ़ाएंगे। अपने आप को परमेश्वर के लिए एक जीवित बलिदान के जैसा प्रभु के वेदी में हम रखेंगे। हालेलुया, थैंक यू लॉर्ड। अपने हाथ उठाकर हम तेरी आराधना करते, महिमा आदर करते हुए। अपने हाथ उठाकर हम तेरी आराधना करते, एक साथ गाएंगे, महिमा आदर करते हुए। अपने हाथ उठाकर हम तेरी आराधना करते। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। महिमा आदर करते हुए, अपने हाथ उठाकर हम तेरी आराधना करते, महिमा करते हुए। अपने हाथ उठाकर हम तेरी आराधना करते। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। तू शक्तिमान अद्भुत काम तू करता है, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई, नहीं तेरे जैसा कोई। आपके जैसा और कोई नहीं है प्रभु। आपको ये महिमा देते हैं परमेश्वर, आपको ही ये आदर देते हैं परमेश्वर, क्योंकि परमेश्वर स्वर्ग राज में प्रभु, आप भी परमेश्वर विराजमान है प्रभु। प्रभु आकाश में प्रभु, ये धरती में प्रभु, सिर्फ आपका ही नाम सारे नामों से ऊंचा है प्रभु, और कोई नाम नहीं दिया है परमेश्वर। आपके नाम के अंदर ही सब कुछ है परमेश्वर। थैंक यू होली स्पिरिट। प्रभु आपने परमेश्वर 2021 साल के पहले प्रभु आपने बलिदान किया है परमेश्वर, इतना सारा दुख आपने उठाया परमेश्वर, वो उसको हम कभी नहीं भूलेंगे प्रभु।
हमारे आखिरी सांस तक परमेश्वर हम आपके लिए हम जिएंगे प्रभु। प्रभु आपके लहू के कारण प्रभु आपने हमें धर्मी ठहराया है प्रभु, हम आपके लिए हम जिएंगे प्रभु। आपका इच्छा प्रभु हमारे जीवन में पूरा होने दो प्रभु। आपका क्या इच्छा है प्रभु, आप ही प्रभु हमारे जीवन में पूरा करने के लिए प्रार्थना करते हैं प्रभु। इस समय में जो मेरे साथ आपको आराधना करते हैं प्रभु, आप उन्हें आशीष कीजिए प्रभु। हर जन को प्रभु आप छूइए परमेश्वर, आपके बलवंत हाथों से परमेश्वर आप चलाइए प्रभु, आप उन्हें मार्गदर्शन प्रभु आप दिखाइए परमेश्वर। ये सारा आदर महिमा गौरव प्रभु हम आपको ही हम देते हैं प्रभु, यीशु मसीह के नाम से हम मांगते हैं पिता, आमीन। हालेलुया। இந்த வேளையில நாம் தேவனை மகிமைப்படுத்தினோம்। इस समय में प्रभु को महिमा किया। और நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம்। अभी हम परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। கவனமாக பக்தியோடு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க। आप भय भक्ति के साथ परमेश्वर के वचन को सुनिए। தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, प्रभु के वचन में जीवन है, வல்லமை இருக்கிறது, सामर्थ है, உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும், आपके जीवन को ही बदल देगा। हालेलुया हालेलुया। வீட்ல எப்பவும் தொடர்ந்து ஜெபத்துல உறுதியா இருங்க। घर में बैठकर हमेशा प्रार्थना में लगिए, வேதத்தை வாசிங்க, वचन को पढ़िए, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க। प्रभु के ऊपर विश्वास कीजिए, ஜெபிக்காத நாள் இருக்கவே கூடாது। और बिना प्रार्थना के एक दिन भी मत रहिए। உங்களுடைய ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும்। आपका प्रार्थना है आपके जीवन को ही बदल देगा। हालेलुया। हालेलुया। भक्ति உள்ளவனை தேவன் ரட்சித்து காப்பாற்றுகிறார்। और भक्ति लोगों को परमेश्वर उद्धार कर कर संभालता है। எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றி போட்டு விடுவா। कितना भी बड़ा समस्या क्यों ना हो, परमेश्वर से बदल कर संभालेंगे। ஒரு நிமிடம் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்। एक मिनट में हम परमेश्वर ये देश के लिए प्रार्थना करेंगे। அன்பு ரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। प्यारे रक्षक आपको धन्यवाद करते हैं। தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே। हमारे भारत देश के लिए प्रार्थना करते हैं। சீக்கிரத்துல இந்த கொரோனா மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி। जल्दी से ये कोरोना वायरस परमेश्वर बदलने के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்। परमेश्वर आप सहायता करने के लिए प्रार्थना करते हैं। தேசத்துல சமாதானம் உண்டாக வேண்டும்। और देश में प्रभु समाधान होने दो प्रभु, இயேசுவின் நாமத்துல यीशु मसीह के नाम से। இந்த कोविड-19 வைரஸ்ல இருந்து முற்றிலும் விடுதலை அடைக்க வேண்டும்। ये कोविड परमेश्वर ये वायरस से प्रभु पूरी तरह से आप छुटकारा दीजिए। தேசத்துடைய எல்லா பாவங்களை மன்னித்தருளும்। देश के सारे पापों को आप क्षमा कीजिए। இயேசுவினுடைய ரத்தத்தை தேசத்துல தெளிக்கிறோம் ஆண்டவரே। यीशु के लहू को हम भारत देश में हम छिड़काते हैं प्रभु। ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே। प्रभु आपका एक वचन बोलेंगे तो काफी है प्रभु। இந்த ஆண்டவரே வைரஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா விடுதலை அடைந்து விடும்। परमेश्वर ये वायरस से कंप्लीटली आप छुड़ा कर दीजिए। ஆசீர்வதிங்க, आशीष कीजिए। அவன் வியாதி படுக்கையில மரணத்தோடு போராடுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார்। जो बीमारी में प्रभु हॉस्पिटल में जो सीरियस कंडीशन में प्रभु आप उन्हें सहायता कीजिए। சீக்கிரத்துல ஆண்டவர் ஒரு நல்ல நிலைமை தேசத்துல வரட்டும் ஆண்டவரே। जल्दी से परमेश्वर भारत देश में एक अच्छा स्थिति आने दो। டாக்டர்களை ஆசீர்வதிங்க, डॉक्टर्स लोगों को आशीष कीजिए, நர்சுகளை ஆசீர்வதிங்க, नर्स को आशीष कीजिए। கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்பா। प्रभु का हाथ रहने दो प्रभु, பெரிய காரியங்களை செய்யும்। बड़े कार्य को कीजिए। சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன்। कलीसिया के लोगों के लिए प्रार्थना करता हूँ। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, हर एक लोगों को आशीष ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தையும் வேலை போட்டு हर एक பாதுகாத்து परिवार को आपकी बाउंड्री लगाकर आप संभालिए। ஆசீர்வதிங்கப்பா। आशीष कीजिए வேலைக்கு पिता। போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க। जो काम पर जाते हैं उन्हें भी आप எந்த संभालिए। ஒரு தீங்கு நெருங்காதபடி காத்துக்கொள்ளும்। कोई बुराई उनके नजदीक में नहीं आना चाहिए प्रभु। வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக। जिनको काम नहीं है प्रभु आपने सहायता कीजिए அவர்களுக்கு प्रभु। வேலை கிடைக்கும்படியாக उन அற்புதம் लोगों செய்யும்। को अच्छा काम मिलने के लिए प्रभु आप अद्भुत कीजिए। சாப்பாட்டு குறைவுகள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க। प्रभु भोजन का कमी आना नहीं चाहिए प्रभु, ऐसे आप संभालिए। ஆண்டவருடைய பலத்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன்। परमेश्वर के बलवंत हाथों में हम सौंपते हैं। ஆசீர்வதிங்கப்பா। आशीष कीजिए पिता। எங்களோடு பேசும் ஆண்டவரே। आप हमसे बात कीजिए உங்களுடைய प्रभु। வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவீராக। आपके वचन से लेकर आपके बच्चों से बात कीजिए। எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக। हमें छिपाकर आप प्रकट हो जाइए। உங்களுடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே। सिर्फ आपका ही नाम ऊंचा होने दो। ஆசீர்வதிங்க। आशीष कीजिए। உங்களுடைய மகிமை மக்கே செலுத்துகிறோம்। स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே। यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென்। आमेन। ஹalleluya। हालेलुया। தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம்। हम प्रभु के वचन की ओर हम जाएंगे। நீதிமொழிகள் नीति वचन 16வது அதிகாரம் 16वां अध्याय 33வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம்। 33 वचन को हम पढ़ेंगे। நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம்। नीति वचन में 16वां अध्याय में 33 वचन को हम पढ़ेंगे। சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்। चिट्ठी डाली डाली जाती तो है,
परंतु उसका निकलना यहोवा ही की ओर से होता है। அல்லேலூயா. हालेलुया। காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். लेकिन जो उसका निकलना यहोवा ही की ओर से होता है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடும்பத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, हमारे परिवार में कोई भी कार्य क्यों ना हो, அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்றால், अगर वो कार्य सफलता में அது आना है, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், अगर वो आशीषित पाना है तो வேதம் சொல்லுகிறது वचन कहता है தேவனால் மாத்திரமே. और परमेश्वर के द्वारा ही। ஆமென். பிள்ளைகளுடைய கல்யாண காரியமா இருக்கலாம், बच्चों का शादी का कार्य होने दो, படிப்பா இருக்கலாம், पढ़ाई होने दो, வேலையா இருக்கலாம், काम होने दो, தொழிலாக இருக்கலாம், बिजनेस होने दो, அது எதுவா இருந்தாலும் சரி, वो कोई भी काम क्यों ना हो, அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் वो काम में सफल आना है तो தேவனுடைய கரம், தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல இருக்க வேண்டும். परमेश्वर का अनुग्रह हाथ रहना है। அல்லேலூயா. हालेलुया। மற்றபடி நம்முடைய பிரயாசத்தினால, और जो है उसके अलावा अपना प्रयास, நம்முடைய ஞானத்தினால, हमारा ज्ञान के द्वारा, அல்ல நம்ம எதையாவது நாட்களை பார்த்து நல்ல நாள் இது என்று சொல்லலாம் பார்க்கிறதெல்லாம் வேஸ்ட் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि बाकी जो है जो दिन देखते हैं, सब टाइम को देखते हैं, वो सब अच्छा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஒரு காரியம் நடக்க போறது கிடையாது. और उसके द्वारा कोई भी काम नहीं होगा। வேதம் சொல்லுகிறது காரிய சித்தி கர்த்தரால் வரும். वचन कहता है जो भी कार्य करते हैं वो सब परमेश्वर के द्वारा आता है। ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது. अगर एक परिवार को बांधकर खड़ा करना है तो वो परमेश्वर के द्वारा ही होगा। ஒரு தொழிலை செய்து அந்த தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் உண்டாகணும்னா அது தேவனுடைய கையில தான் இருக்கிறது. अगर एक बिजनेस को स्टार्ट कर उसे सक्सेसफुल आना है तो वो परमेश्वर के द्वारा ही होगा। ஒரு பிள்ளைகளுடைய படிப்புகள் படித்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா அது கர்த்தருடைய கையில இருக்கிறது. अगर एक बच्चों को पढ़ाई कर अच्छा पोजीशन में लाना है तो वो परमेश्वर के द्वारा ही होगा। அல்லேலூயா. हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन में क्लियरली लिखा है அவன் காரியங்கள் வாய்க்க கர்த்தரால் மாத்திரமே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और जो कार्य जो है सफलता में आना है तो वो परमेश्वर के द्वारा ही होगा। ஆமென். हालेलुया। ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். हम एक वचन को लेकर पढ़ेंगे। ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். और उत्पत्ति की किताब में 39 अध्याय को पढ़ेंगे। 39வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, और 39 अध्याय में वो दूसरा वचन में लिखा है, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். यूसुफ 39 में दूसरा वचन को पढ़ेंगे। यूसुफ अपने मिस्री स्वामी के घर में रहता था और यहोवा उसके संग था, इसलिए वह भाग्यवान पुरुष हो गया। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? यहाँ पर वचन क्या कहता है? எப்படி அந்த காரியம் வாய்க்குமா? कैसे वो कार्य सफलता में ஒரு होगा? மனிதனோடு கர்த்தர் இருக்க வேண்டும். एक मनुष्य के साथ परमेश्वर संग रहना है। அல்லேலூயா. हालेलुया। இங்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. यहाँ पर यूसुफ के साथ परमेश्वर संग थे करके वचन में क्लियरली लिखा है। ஆகையினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். इसीलिए वो उसके कामों में सफलता मिला। ஒரு மனிதனோடு தேவன் இருக்க வேண்டும். एक मनुष्य के साथ परमेश्वर रहना है। அவனுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் अगर उसके कार्य में सफलता होना है அவனோடு கர்த்தர் இருக்க வேண்டும். तो उसके साथ परमेश्वर संग रहना है। வேதத்தில் अनेक தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. और बाइबल में अनेक लोगों के बारे में लिखा है। கர்த்தர் அவர்களோடு இருந்த நிமித்தம் और परमेश्वर उनके कारण थे, इसके அவர்கள் निमित्त செய்ததெல்லாம் வாய்த்தது. उनका सारा कामों को सफलता मिला। ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ईसाक के बारे में पढ़ते हैं। கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து परमेश्वर ईसाक के साथ रहकर அவன் செய்த தொழிலை தேவன் ஆசீர்வதித்தார். उन्होंने जो काम किया था उसमें से आशीष किया। அவன் வர வர பலப்பட்டு கொண்டே போனான். और वो आगे आगे वो बढ़ते ही गया। அவனுடைய சத்துருக்கள்லாம் அவனை கண்டு பயந்து அவன் பக்கத்துல வந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். और उनके सारे शत्रुओं ने उसे देखकर डरकर उसके नजदीक में आ गए। தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது और दाऊद की जिंदगी को भी हम देखते ஒரு समय சாதாரண ஒரு மனிதன் தான். वो तो एक ही साधारण मनुष्य था। கர்த்தர் தாவீதோடு இருந்தார். परमेश्वर दाऊद के साथ थे। அவன் வர வர அவன் பலப்பட்டு கொண்டே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. और वो ऐसे बढ़ते ही गया करके वचन में लिखा है। அல்லேலூயா. हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन में क्लियरली लिखा கர்த்தர் है நம்மளோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे संग रहना இந்த है। தேவ வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ये परमेश्वर के वचन को सुनने वाले प्रभु के ஆண்டவர் लोगों, உங்களோடு இருக்க வேண்டும். परमेश्वर आपके संग रहना है। அவர் நம்மோடு இருக்கும்படியாகத்தான் இந்த பூமியில இறங்கி வந்தார். परमेश्वर हमारे साथ रहने के लिए इस
धरती पर उतर कर அவர் आए। அன்புள்ள ஆண்டவர். वो परमेश्वर प्यारे हैं। இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் நேசிக்கிறார். यीशु मसीह आपसे और मुझसे प्रेम करते हैं। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய பேர் இம்மானுவேல் என்று சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन में क्लियरली लिखा है कि उसका नाम इम्मानुएल करके बोला அதோட जाएगा। அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे साथ रहना है। அல்லேலூயா. உங்க हालेलुया। காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், अगर आपका कामों में सफलता होना है, நீங்க இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில மாறணும்னு சொன்னா, आप इस धरती पर आशीर्वाद बनना है तो கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे संग रहना है। வேதத்தில் எடுத்து வாசிப்போம். वचन में लेकर पढ़ेंगे। மத்தேயு 9வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். मत्ती की किताब में 9वां अध्याय को लेकर पढ़ेंगे। அதுல 11ல இருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். उसमें 11 से 13 वचन को हम पढ़ेंगे। பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போசனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். यह देखकर फरीसियों ने उसके चेलों से कहा, तुम्हारा गुरु महसूल लेने वालों और पापियों के साथ क्यों खाता है? இயேசு அதை கேட்டு, பெரியார்களுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. यह सुनकर यीशु ने उनसे कहा, वैद्य भले चंगे के लिए नहीं परंतु बीमारों के लिए आवश्यक है। பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். इसलिए तुम जाकर इसका अर्थ सीख लो, मैं बलिदान नहीं परंतु दया चाहता हूँ, क्योंकि मैं धर्मियों को नहीं परंतु पापियों को बुलाने आया हूँ। அல்லேலூயா. हालेलुया। அங்க என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது? वचन में क्लियरली लिखा है, பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और पापी लोगों को मन फिरना है करके लिखा है। மனிதன் பாவத்திலே விழுந்து விடுனாலே और मनुष्य ने पाप में गिर गया, அவன் தேவனை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. वो परमेश्वर से अलग होना पड़ा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். हमारा परमेश्वर महा पवित्र खुदा है। அல்லேலூயா. हालेलुया। அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? वहाँ पर वचन में क्या लिखा है? மனிதர் மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததனால और मनुष्य ने पाप में गिर गया, முழு உலகமும் பாவத்தில் விழுந்து விட்டது. और पूरा दुनिया जो है पाप में गिर चुका। இப்போ அவன் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். अभी वो मनुष्य पाप से मन फिरना है, உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். और हृदय के अंदर यीशु मसीह को ग्रहण करना है, அப்பொழுதுதான் தேவன் அவனோடு கூட இருப்பார். और तभी परमेश्वर उनके साथ रहेंगे। பாவத்தை செய்து கொண்டு और पाप भी कर இந்த உலகத்துடைய எல்லாவித ஆசாபாச இச்சைகள்ல விழுந்து கொண்டு और ऐसे दुनिया के सारे ऐसे इच्छाओं में हम जकड़ कर रहेंगे तो கர்த்தரனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இருக்கவே மாட்டார். और वैसा रहकर परमेश्वर मेरे साथ रहेंगे बोलेंगे तो वो परमेश्वर नहीं रहेंगे। நான் பரிசுத்தர், मैं पवित्र हूँ, நீங்களும் பரிசுத்தராய் ஆகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए तुम भी पवित्र बनो करके यीशु मसीह कहते உங்களை हैं। ஆக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். आपको पवित्र बनाने के लिए यीशु मसीह धरती पर அப்ப आए, நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हमें मन फिरकर यीशु मसीह को ग्रहण करना है, அப்பொழுதுதான் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். और तभी परमेश्वर यीशु हमारे हृदय के अंदर रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது जब हम यीशु को ग्रहण அவர் करेंगे உங்களோடு கூட இருப்பார். वो परमेश्वर आपके साथ रहेंगे, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். एक दिन भी आपका हाथ नहीं அவர் छोड़ेंगे। உங்களோடு கூட இருந்தா अगर आपके परमेश्वर आपके साथ உங்களுடைய रहेंगे, வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறிவிடும். आपके जीवन की सारी परिस्थिति बदल जाएगा। ஆமென். அந்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று நாம் வாசித்தோம். हम वहाँ पर पढ़े थे, यीशु मसीह यूसुफ के साथ परमेश्वर थे, யோசேப்பை போல அநேகருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது और यूसुफ के जैसा अनेक लोगों के बारे में वचन அவர்கள் लिखा है, சாதாரணவர்களாகத்தான் இருந்தார்கள். वे सारे जन साधारण मनुष्य थे, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் இருந்தவர்களுக்கு உதவி செய்ததனால क्योंकि परमेश्वर उनके साथ रहकर मदद किया, அந்த அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் கைகூடி வந்தது என்று பார்க்கிறோம். उसके जीवन में सब कुछ जो है हाथ में सफलता मिला। அல்லேலூயா. हालेलुया। நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் हम जितना भी प्रयास उठाते हैं தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். प्रभु का अनुग्रह हमें चाहिए, வேலை ஊழியமாக இருக்கலாம், चाहे वो सेवा हो सकता है, அல்லது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். चाहे वो परिवार हो सकता है, கர்த்தர் அந்த காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். परमेश्वर वो कार्यों में परमेश्वर सहायता அவர் करता है, நம் கூட இருக்க வேண்டும். प्रभु हमारे साथ रहना है। நமக்கு பேர் என்ன? उसका नाम क्या है? நம்முடைய பேர் நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். हमारा नाम क्या है? हम जो है विश्वासी कहलाते தேவனுடைய हैं, வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். हम परमेश्वर के वचन के ऊपर विश्वास करना है। யாக்கோபு 2வது அதிகாரத்துல याकूब की किताब में 2 अध्याय 19-20 எடுத்து வாசிக்கும் பொழுது
பொழுது और दूसरा अध्याय में 19 और 20 वचन को पढ़ेंगे तो விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு और वहां पर विश्वास करता हूं करके बोलकर கிரியை இல்லாத ஒரு காரியம் அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. और बिना कर्म के द्वारा वो विश्वास नहीं है। ஆமென். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் கிரியையிலே அவன் காண்பிக்க வேண்டும். और वो एक जो मनुष्य विश्वास करता हूं करके बोलेंगे तो उसके कार्यों में भी उसे करना है। ஆமென். आमीन। அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். और तभी उसके जीवन में आशीष पा सकता கர்த்தர் है அப்பொழுதுதான் அவர் கூட இருப்பார். और तभी परमेश्वर के साथ रहेंगे। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு முற்றிலும் 100% நாம் கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर जैसा हमसे कहेंगे वैसे ही हमें पूरा हमें पालन करना அந்த है। அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. और वही अध्याय में पढ़ेंगे तो अब्राहम के बारे में लिखा है। அவனுடைய மகனை கொண்டு போய் பலிகொடு என்று சொல்லும்போது அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. अपने बेटे ईसा को जाकर बलि चढ़ाओ करके परमेश्वर ने कहा तो तुरंत उसने उसे वैसे ही किया। தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया। இன்றைக்கு இந்த காலை வேளையில इस समय में सुबह के समय में கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर आपके साथ रहना है। உங்களுடைய வீட்டு காரியங்கள் கைகூடி வர வேண்டும். आपके घर के कामों में सफलता होना உங்களுடைய है। பிள்ளைகளுடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டும். आपके बच्चों के कार्य में सफलता होना है। அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். इसलिए हमें क्या करना है? परमेश्वर हमारे साथ रहने के लिए हमें अर्पण करना है। Praise the Lord. हालेलुया 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 हालेलुया. हालेलुया। இன்னைக்கு நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், நேரத்தை பார்க்கிறார்கள். ஒரு ஃபங்க்ஷன்னாக்க இந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் நல்ல நாள், ஆமென், இந்த நேரம் இது சரியான நேரம் என்று சொல்லி அதுகளை பார்க்கிறார்கள். ऐसे कुछ लोग रहते हैं कि इसे कुछ फंक्शन रखने से पहला जो है वो दिन को देखते हैं, टाइम को देखते हैं, वो दिन अच्छा है, ये दिन अच्छा नहीं है करके। हालेलुया हालेलुया। சில இடங்கள்லாம் பார்க்கலாம், சில மோதிரங்களை பண்ணி கொடுக்குறாங்க, கயிறுகளை கட்டி ஏதோ செய்து இதுகளை கட்டி எல்லாம் அதை செஞ்செல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்கிறார்கள். और ऐसे कुछ जगह में ऐसे बोलते हैं कि ये रिंग को पहनेंगे तो बोलेंगे कि ये अच्छा होगा, वो अच्छा नहीं होगा करके। हालेलुया हालेलुया। அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. और उसके द्वारा कुछ भी काम नहीं होगा। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन में क्लियरली लिखा है கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर आपके साथ रहना है। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் கூட இருக்கணும்னாக்க अगर परमेश्वर साथ में रहना है, நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்க கூடாது. हमारे जीवन में पाप नहीं रहना है। பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். हमें पाप से मन फिर कर रहना है। பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். हम पापी को उद्धार करने के लिए यीशु मसीह आए। हालेलुया हालेलुया। 2 நாளாகமம் दूसरा इतिहास 26வது அதிகாரம் और 26 अध्याय को लेंगे நாம் வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். और 24 अध्याय में 5वां वचन को 26வது அதிகாரம் 26 अध्याय में 5வது வசனத்தை வாசிப்போம். 5वां वचन को पढ़ेंगे। தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். दूसरा इतिहास की किताब 26 अध्याय में 5वां वचन को पढ़ेंगे। जकरिया के दिनों में जो परमेश्वर के दर्शन के विषय समझ रखता था वह परमेश्वर की खोज में लगा रहता था, और जब तक वह यहोवा की खोज में लगा रहा तब तक परमेश्वर ने उसको सफलता दी। हालेलुया। हालेलुया। இங்கே ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर इस्राएल के राजा के बारे में लिखा அவருடைய है। பெயர் உசியா. उसका नाम उजिया है। இந்த உசியா ராஜா, இவன் ராஜா ஆன பிறகு என்ன செய்கிறான்? ये उजिया राजा बनने के बाद क्या करता है? தேவனை தேடுகிற ஒரு மனமுள்ளவனாய் இருக்கிறான். और परमेश्वर को ढूंढने वाला मन था। தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான். और परमेश्वर के प्रिय बातों को वो करता था। இரவும் பகலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியங்களை அவன் தேடுகிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். और रात दिन परमेश्वर का क्या प्रसन्न बात है उसका ही वो खोज में था। அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவன் தேவனை தேடின நிமித்தம் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். और वो वचन में लिखा है कि जो परमेश्वर से उसे खोजा इसके लिए परमेश्वर ने उसको सफलता दिया। हालेलुया। हालेलुया। அவன் காரியம் வாய்த்தது என்றே வேதம் சொல்லுகிறது. और उसके कामों में परमेश्वर ने सफलता दिया। அது 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. उसी में 7वां वचन में देखिए। பெலிஸ்தரையும் குர்பாகளிலே குடியிருக்கிற அர்பேரியையும் மெகுதினியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். परमेश्वर ने पलिश्ती और गुर्बलवासी और अरबियों और मुनियों के विरोध उसकी सहायता की। हालेलुया। हालेलुया। 8வது வசனம் சொல்லுகிறது, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவருடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான்.
8वां वचन में लिखा है, अम्मोनी उजिया को भेंट देने लगे, वरन उसकी कीर्ति मिस्र की सीमा तक भी फैल गई, क्योंकि वह अत्यंत सामर्थ हो गया था। ஆமென். आमीन। உசியா தேவனை தேட தேட और उजिया जितना प्रभु को खोजने लगा, ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்க நின்றார். परमेश्वर उनकी सहायता में थे। எந்த தேசத்துக்கு இவன் யுத்தத்துக்கு போனாலும் और कोई भी देश में युद्ध के लिए जाता तो அவர்களை மேற்கொள்ள ஆண்டவர் பலன் கொடுத்தார். और उससे प्रबल करने के लिए प्रभु ने उसे सामर्थ दिया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அவனுக்கு துணை நின்றதால परमेश्वर ने उसकी सहायता किया, எங்க போனாலும் வெற்றியே அவனுக்கு கிடைத்தது. और जहाँ कहीं भी जाता था उसको विजयता मिलता था। அநேக தேசத்தார்கள் और अनेक देश वाले அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவனுடைய பாதத்தில் வைத்தார்கள். और उसके पैरों में आकर भेंट चढ़ाने लगे, அவன் பேர் புகழ் அடைய ஆரம்பித்தான். और उसका नाम ऐसी कीर्ति में बदल அவன் गया, மிகவும் பலப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. और वो अत्यंत प्रभावशाली हो गया। தேவ ஜனமே நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के लोग प्रभु को हमें खोजना है करके लिखा है। நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் अगर हमारे कार्यों में सफलता पाना है, முதலாவது நான் சொன்னேன் पहला मैंने कहा கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे साथ रहना है। இரண்டாவது दूसरा, நாம் ஆண்டவரை தேட வேண்டும். हम प्रभु को खोज में रहना है। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन में क्लियरली लिखा है, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், और पहला परमेश्वर के राज्य और उसकी धर्मी को खोज करो, அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். और तभी आपके लिए सब कुछ दिया जाएगा। ஆண்டவரை தேட வேண்டும். परमेश्वर को खोज में रहना है, ஆண்டவரை தேட 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 எல்லா நன்மைகள் கைகூடி வரும் என்றே வேதம் சொல்லுகிறது. और जितना परमेश्वर को खोज में रहेंगे उतना भलाई आपको ढूंढ कर आएगा। எப்படி தேட முடியும்? कैसे हम ढूंढेंगे? ஜெபத்துல தேட முடியும். प्रार्थना के जरिए हम ढूंढेंगे। 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது दूसरा इतिहास की किताब में 7वां अध्याय में 14 वचन में लिखा है, ஜெபத்துல தேட வேண்டும். और प्रार्थना के जरिए நம்மளை ढूंढना है, தாழ்த்தி தேவ சமூகத்துல और अपने आप को नम्र कर பொல்லாத வழிகளை விட்டு और ऐसे बुराई के मार्गों को छोड़कर ஆண்டவருடைய முகத்தையே தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के चेहरे को हमें ढूंढना है, அப்பொழுது और तब ही உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் சமாதானம் ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. आपके सारे कार्यों में समाधान और आशीष मिलेगा। எரேமியா 29வது அதிகாரம் 14 எடுத்து வாசிக்கும் பொழுது यिर्मयाह की किताब में 29 अध्याय में 14 वचन को पढ़ेंगे, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் அவரை கண்டுகொள்வீர்கள். आपके पूरे हृदय से परमेश्वर को खोजेंगे तो प्रभु परमेश्वर को आप देखेंगे। ஆமென். आमीन। முழு இருதயத்தோடு தேட வேண்டும். पूरे हृदय से हमें ढूंढना है, ஜெபத்துல தேட வேண்டும். और प्रार्थना के जरिए हमें ढूंढना है। ஹalleluya. हालेलुया। நான் தெளிவா சொல்லுகிறது, அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு और वचन में लिखा है कि जो भोर के समय में प्रभु को ढूंढने वाले ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். परमेश्वर को देख दर्शन पाएंगे, உபவாசத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். और उपवास के जरिए प्रभु को ढूंढना है। ஒரு மகன் தகப்பனிடத்தில் பேசுவதை போல ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். एक ऐसे बेटा जो जैसा पिताजी से बात करता है वैसे हमें परमेश्वर से भी बात करना है। கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் மிக மிக முக்கியம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और मसीह जीवन में प्रेयर जो है बहुत आवश्यक है। எனவே இந்த தேவ செய்தியை கேட்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, प्रभु के वचन को सुनने वाले आप कोई भी क्यों ना हो, உங்க வாழ்க்கையை இந்த காலை வேளையில ஒப்புக்கொடுங்க. आपके जीवन को पूरी तरह से अर्पण कीजिए। பிரச்சனைகளை பார்க்காதீங்க, समस्याओं को मत देखिए, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ये परिस्थितियों को मत देखिए, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தரால் எல்லாம் கூடும். और कार्यों को सफलता देने वाले परमेश्वर से सब कुछ संभव है। அவருக்கு எல்லாம் இதெல்லாம் லேசான காரியம் என்றே வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के लिए ये सब कार्य जो है ऐसी आसानी का बात है। ஆமென். ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை தேட और வேண்டும். प्रार्थना के जरिए हमें ढूंढना है। பிறகு எப்படி தேட வேண்டுமா? उसके बाद हमें कैसे ढूंढना है? யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. यूहन्ना की किताब 5वां अध्याय को लेकर पढ़ेंगे तो வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर लिखा है कि परमेश्वर के वचन को हमें और जांच कर देखना है। ஆமென். आमीन। வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். और जितना बाइबल को हम पढ़ेंगे उतना प्रभु के बारे में हम समझ सकते हैं। எந்த ஒரு மனுஷன் கண்ணும் கருத்துமாக வேதத்தை சரியாக வாசிக்கிறானோ, और जो कोई मनुष्य परमेश्वर के वचन को अच्छे ध्यान से वो पढ़ता है, அவன் சீக்கிரம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். और वो जल्दी से वो प्रभु को जान सकता है। வேதத்தில் அவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन से हमें परमेश्वर को ढूंढना है। யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது. योशुआ की किताब 1 अध्याय में 8वां वचन में लिखा है, வேதத்தை இரவு பகலும் கவனமாக தியானம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. और वचन में लिखा है कि बाइबल को व्यवस्था में अच्छे से ध्यान से पढ़ना है। அது தியானம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. ध्यान कीजिए करके वचन में लिखा है, அதன்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு என்று வேதம் சொல்லுகிறது. और उसके अनुसार चलने के लिए हमें अर्पण करना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வழிகளில் நீ நடக்கும் பொழுது, जब वो मार्गों पर हम चलेंगे அந்த வேத வார்த்தையுடைய அந்த கற்பனைகளில் நீ நடக்கும் பொழுது, और परमेश्वर की व्यवस्था के अनुसार नियमों के अनुसार चलेंगे, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். आप
जो भी कार्य करेंगे उसमें सफलता मिलेगा। தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், आपके व्यापार आशीष पाएंगे, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், आपके परिवार आशीष पाएगा சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். और सब कुछ आशीष पाएगा। நீ புத்திமானாய் இருப்பாய். आप बुद्धिमान होंगे। இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணுவோம். आज हम एक डिसीजन को लेंगे। இந்த வேதத்தை நாம் எடுத்து வாசித்து தியானம் பண்ணுவோம். हम ये बाइबल को उठाकर हम लेकर पढ़ेंगे அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம். और वो वचन के अनुसार हम चलने के लिए हम अर्पण करेंगे। அதுவே உங்களுக்கு ஒரு கிரீடத்தையும் முக்கிய கனத்தையும் கொண்டு வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. और वही आपके लिए एक मुकुट के समान आपको लेकर आएगा। அல்லேலூயா, हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்கிறது. और वचन में क्लियरली வேத लिखा है வசனத்துக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம். और बाइबल के वचन के अनुसार हम अर्पण करेंगे। அல்லேலூயா, हालेलुया। கடைசியாக और लास्ट में 2 நாளாவது 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். और 31 अध्याय को लेंगे। 21வது வசனம் சொல்லுகிறது. 31 अध्याय में 21 वचन में लिखा है। 31வது அதிகாரம் दूसरा इतिहास की किताब में 31 अध्याय में 21வது வசனம். 21 वचन में लिखा है। அங்க எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. वहां पर एजेकिया राजा के बारे में लिखा है। அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். जो जो काम उसने परमेश्वर के भवन की उपासना और व्यवस्था और आज्ञा के विषय अपने परमेश्वर की खोज में किया, वह उसने अपना सारा मन लगाकर किया और उसमें सफल भी हुआ। हालेलुया, हालेलुया। இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து என்ன சொல்லுகிறது? और यहाँ पर एजेकिया राजा के बारे में क्या लिखा है? தேவனுடைய ஆலயத்தில वो परमेश्वर के भवन में அவன் ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. उसने सेवा किया है करके वचन में लिखा है। அவன் அதனால காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். इसी के कारण वो सफलता मिला। ஆமென், हालेलुया। அவன் முழு இருதயத்தோடு அந்த வேலைகளை செய்தான். और उसने अपने सारे मन लगाकर काम किया। ஆமென், கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். इसलिए प्रभु का हमें उपासना करना है। எத்தனை பேர் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, और जितने जन प्रभु के सम्मुख में आकर हम आराधना करते हैं, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் जो उद्धार पाए लोग ஆண்டவருடைய ஊழியத்தோடு இணைந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். और प्रभु की सेवा में हम संग रहकर हमें भी सेवा करना है। எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, और एजेकिया राजा के बारे में आप देखेंगे तो அவன் மகிமையுள்ள கனமுள்ள ஒரு பாத்திரமாய் எசேக்கியா ராஜா மாறினார். और महिमा आदर भरा हुआ राजा एजेकिया राजा था। எசேக்கியாவுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு பெரிய அற்புதங்களை செய்தார். और एजेकिया राजा का प्रार्थना को सुनकर परमेश्वर ने बड़े काम को किया है। பெரிய வியாதியிலிருந்து அவன் சுகம் பெற்றான். और बड़े बीमारी से परमेश्वर ने चंगाई पाया। சத்துருக்களுடைய கையிலிருந்து அவனை விடுவித்தார். और परमेश्वर ने उसे शत्रुओं के हाथ से प्रभु ने छुड़ाया। हालेलुया, हालेलुया। அவன் கனம் பெற்றவனாய் இருப்பதற்கு காரணம் என்ன? और वो आदर का मनुष्य बना, उसका कारण क्या है? கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். क्योंकि उसने परमेश्वर की सेवा किया। மத்தேயு 28வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और मत्ती की किताब में 8वें अध्याय को लेकर पढ़ेंगे। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். और उद्धार पाए हुए लोगों को परमेश्वर क्लियरली कहते हैं। ஆமென். ஏனோ தானே என்று நீங்கள் இருக்கவே முடியாது. और ऐसे वैसे आपको नहीं रहना है। அந்த வசனம் சொல்லுகிறது. और वचन में लिखा है। மத்தேயு 28:18 இருந்து வாசிப்போம். और मत्ती की किताब में 8वें अध्याय में 18 से हम आगे पढ़ेंगे। அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, इसलिए तुम जाओ अब सब जातियों के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். और उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ। ஆமென். आमेन। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. उद्धार पाए हुए लोगों के लिए परमेश्वर का यह वचन आता है। நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். तुम निकल कर जाओ और सुसमाचार बताओ। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். आपको सेवा करना है। நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். आप परमेश्वर की संतान है। உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். आपके लिए और मेरे लिए यीशु मसीह का अपने लहू को बहाया है। அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. प्रभु ने सहा हुआ दुख ऐसे छोटा दुख नहीं है। இந்த பூமிக்காக अनेகருக்காக எல்லாருக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். इस दुनिया के लिए सारे लोगों के लिए परमेश्वर मारे गए। நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து
மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். हमारे पापों के लिए परमेश्वर ने मर कर तीसरे दिन जीवित उठे हैं। இதை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ये बात को दूसरों को भी बताना है। உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். आपके दोस्तों को आपके रिश्तेदारों को बताना है। சபையிலே அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். और इसी के कारण कलीसिया में आपको रखा है। எனக்கு ஏனோ தானோ என்று இருக்க கூடாது. நீங்க मुझे कोई काम नहीं करके आप वैसे वैसे मत रहिए। காரணம் அந்த பூமிக்கு பிறகு இன்னொரு வாழ்வு இருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. क्योंकि इस दुनिया के बाद और एक दुनिया है करके वचन में लिखा है। பரலோகம் உண்டு, स्वर्ग राज्य है, அக்னி நரகம் உண்டு. और अग्नि नरक है। பரலோகம் போக ஒரே ஒரு வழிதான், और स्वर्ग राज्य में जाने के लिए एक ही रास्ता है। இயேசு கிறிஸ்து மூலமா தான் போக முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. यीशु मसीह के द्वारा ही हम स्वर्ग राज्य में जा सकते हैं। இயேசு கிறிஸ்துவே தான் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். और यीशु मसीह ही हमारे लिए लहू का बहा कर मरा है। அப்போ கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். इसलिए प्रभु की हमें सेवा करना உங்க है। காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும்னா अगर आपके कामों में सफलता पाना நாம் है, என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். प्रभु को सेवा करना है। மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. दूसरों को सेवा सुसमाचार बताना है। ஆமென். हमें கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும். और परमेश्वर की सेवा काय में सपोर्ट करना है। கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். परमेश्वर की सेवा में ऐसे दान दशांश को देना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சபைகளுக்கு வருகிறோம், நாம் காணிக்கை கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம். हम कलीसिया में आते हैं, परमेश्वर के लिए दान देते हैं। இந்த நாட்கள்ல நாம் இந்த மொபைல் மூலமாக இதற்கு மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். और इन दिनों में जो है हम ऑनलाइन के जरिए, ये वीडियो के जरिए हम आराधना करते हैं। நம் ஊழியக்காரனை தாங்க வேண்டும். हम सेवा करते हैं, उनको सपोर्ट करना है। அல்லேலூயா. हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन में क्लियरली लिखा है, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और पास्टर की जो है हेल्थ को परमेश्वर चाहते हैं। ஆமென். हालेलुया। அதனால நாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாம அப்படி இருந்து விட கூடாது. इसलिए हमें ऐसे वैसे रहना नहीं है। அல்லேலூயா. நீங்க हालेलुया। கொடுத்து தாங்க வேண்டும். इसलिए आपको देकर आपको सपोर्ट करना है, அப்பொழுதுதான் உங்க காரியங்கள் வாய்க்கும். और तभी आपके कामों में सफलता मिलेगी। ஊழியருக்கு உதவியாக இருக்க வேண்டும். और आपको सेवक लोगों को आपको सपोर्ट करना है। அநேகருடைய நான் பார்க்கிறேன், எப்போ உங்களுக்கு கஷ்டம் ஆபத்தோ அந்த நேரம் தான் ஊழியக்காரனுக்கு போன் பண்ணுவாங்க. और मैं लोगों को देखता हूँ जो ऐसे लोग रहते हैं कि जो उनको कभी कष्ट या फिर दुख आता है तभी पास्टर लोगों के पास आते हैं, மற்ற நேரத்துல அவங்கள ஒரு கண்டுக்கவே மாட்டாங்க. और बाकी समय में उनको देखते भी नहीं है। அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना है। நீங்க இந்த ஊழியத்துல ஒரு ஐக்கியமாக ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. आप इस सेवा में ऐसे एक अंग बनकर रहते हैं। உங்கள் மூலமாக இந்த ஊழியம் தாங்கப்பட வேண்டும். आपके द्वारा ये सेवा में ऐसे सपोर्ट करना है। இந்த பணம் காசுகள் இது எல்லாம் ஒன்று நம்முடைய பரலோகத்துக்கு போகும்போது கூட வரப்போவதே கிடையாது. और ये पैसा संपत्ति जो है हम स्वर्ग राज्य में जाते समय कुछ भी ये काम नहीं करेगा। நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது மூலத்தனையான பலன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி और இருக்கிறார். अच्छा जमीन पर बोया हुआ जो बीज है वो अच्छा 100 फल लेकर आएगा। இந்த பூமியிலே சேர்த்து வைக்காதீர்கள், பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इस धरती पर इकट्ठा मत करो, स्वर्ग राज्य में तुम इकट्ठा करके परमेश्वर ने कहा है। அல்லேலூயா. हालेलुया। நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். इसलिए हमें सेवा करना है, சுவிசேஷம் அறிவிப்போம். सुसमाचार को बताना है, காணிக்கை தசமபாகங்களை கொடுத்து ஊழியத்தை தாங்குவோம். और दान दशमांश को देकर परमेश्वर की सेवा को सपोर्ट करना है। அப்பொழுது உங்கள் காரியங்கள் வாய்க்கும். और तभी आपके कामों में सफलता मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். आपके परिवार आशीष पाएगा। அதான் முதலாவது நாம் எடுத்து வாசித்தோமே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? और वही हमने पहला जो वचन हमने पढ़ा था, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். और जो निकलना है वो यहोवा ही से होगा। ஆமென். आमेन। உங்க காரியங்கள் வாய்க்கணும்னா அது கர்த்தரால் தான் முடியும். अगर आपके कार्यों में सफलता पाना है तो वो यहोवा ही से होगा। அப்ப நான் எப்படி அது வாய்க்கணும்னா நாம என்ன செய்ய வேண்டும்? और वो कैसे वो सफलता मिलेगा? ஆண்டவர் நம் கூட இருக்கும்படியாக நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். परमेश्वर हमारे साथ रहने के लिए हमें अपने आप को अर्पण करना है, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். और बिना पाप के हमें जीवन बिताना है। பரிசுத்தமா இருந்தா தான் கர்த்தர் நம் கூட இருப்பார். और पवित्रता से रहेंगे तो प्रभु हमारे साथ रहेंगे। அவர் இரவு பகல் அவரை தேட வேண்டும். और रात दिन परमेश्वर की खोज में रहना है, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். और मन लगाकर प्रभु को खोज में रहना है। எப்படி தேட முடியும்? कैसे हम ढूंढेंगे? ஜெபத்தின் மூலமாக, प्रार्थना के जरिए, வேதத்தின் மூலமாக, और वचन के जरिए, கடைசியாக और लास्ट में கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். और परमेश्वर को सेवा करना है। அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के गुण को बताने के लिए परमेश्वर ने चुने हुए इकट्ठा है। ஆமென். நீங்களும் நானும் தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. आप और मैं परमेश्वर की सुसमाचार को बताना है करके वचन कहता है। அநேகர் நினைக்கிறாங்க இந்த சபை அது பாஸ்டருடைய வேலை, நம்ம வேலை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. और अनेक लोग ऐसे सोचते हैं कि ये कलीसिया जो है वो पास्टर का ही काम है, सिर्फ पास्टर ही करेंगे। நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் ஊழியம் செய்ய வேண்டும். आप जहाँ पर रहते हैं वहाँ पर आपको ही
वही आपको ही सेवा करना அது है। உங்க தலைமையில விழுந்த கடமை என்றே வேதம் சொல்லுகிறது. वो आपकी सिर पर उतरा जो वो रेस्पॉन्सिबिलिटी है। ஆமென். आमेन। அதனால நாம் இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க நம்ம ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. इसलिए जो आज हमने सत्य वचन को सुना है वैसे हम आगे पालन करेंगे। உங்களுடைய வருமானங்கள்ல கர்த்தருக்கு காணிக்கை தசமங்களை கொடுத்து தாங்குங்க. और आपकी कमाई में परमेश्वर को दशमांश देकर आप ये सेवा को सपोर्ट कीजिए। அவங்களுடைய கண்ணுக்கு உதவிகரமா இருங்க. और सेवा करते उनको आप सपोर्ट कीजिए। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. प्रभु का आगमन बहुत शीघ्र है। நாம் ஆயத்தப்படுவோம். हम आगमन में तैयार होंगे மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். और दूसरों को भी हम तैयार करेंगे காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். और कार्यों को सफलता मिलेगा। எல்லாரும் மூடுவோம். हम सभी अपने आंख बंद ஆண்டவர் करेंगे, நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर हम அன்பு देखेंगे। தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. प्यारे पिता आपको स्तुति करते हैं। சர்வவல்லமையுள்ள தேவனே, सर्वशक्तिमान प्रभु, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. आज के दिन के लिए धन्यवाद கேட்ட करते हैं। சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. सुना हुआ सत्य वचन के लिए धन्यवाद நீர் யாரை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. आप किसको आशीष करते हैं நீர் யாரோடு இருக்கிறீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. आप परमेश्वर, आप जिनको साथ रहते हैं उन्हें ही परमेश्वर आप आशीष உம்மை करते हैं। தேடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. जो आपको ढूंढते हैं उन्हें आप आशीष करते हैं। அவர்களுக்கு நீர் துணை நிற்கிறீர் ஆண்டவரே. प्रभु आप उनके साथ रहते हैं प्रभु, அவர்களை கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. आप उन्हें आदर करते हैं प्रभु, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. जो सेवा करते हैं उन्हें आप आशीष करते हैं। நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. धन्यवाद करते हैं प्रभु, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. हम अपने आप को नम्र இந்த करते செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. हैं। इस वचन को सुनने वाले आपके हर एक बच्चे लोग आपको प्रभु अर्पण करने के लिए प्रार्थना करता हूँ। ஆண்டவருடைய கையில் தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. परमेश्वर के हाथों में ही सब कुछ आशीर्वाद है करके महसूस करने दो प्रभु। நீதிமன்றம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. नीति वचन में 3रा अध्याय में लिखा है, உன் சொந்த புத்தியிலே நீ இருக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. तुम अपनी बुद्धि का सहारा न लेना, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. परमेश्वर के ऊपर भरोसा करना, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. परमेश्वर के ऊपर ही भरोसा करना, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். क्योंकि वही केवल परमेश्वर जो कार्य में सफलता देते हैं। நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. धन्यवाद करते हैं ஒவ்வொரு प्रभु, குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष அவருடைய कीजिए, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. उनकी सारी जरूरतों का சக पूरा மக்களை कीजिए, ஆசீர்வதிங்க. जैसा कि लोगों को आशीष சிறு कीजिए, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. छोटे बच्चों को आशीष பெரியவங்களை कीजिए, ஆசீர்வதிங்க. बड़े लोगों को भी आशीष அவருடைய कीजिए, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஐயா. उनका सारी जरूरत पूरा होने दो प्रभु। ஆமென். ஆகார குறைச்சல்கள் வந்து விடாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. प्रभु भोजन का कमी बिल्कुल नहीं आने दो प्रभु, आप ऐसी सफाई சீக்கிரத்துல நன்மைகள் உண்டாகட்டும். जल्दी से भलाई होने दो இந்த प्रभु, லாக்டவுன் மாறட்டும் ஆண்டவரே. प्रभु जल्दी से ये लॉकडाउन में बदलने दो प्रभु, இயேசுவின் நாமத்துல यीशु मसीह के नाम से ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. आशीष करते हैं। 2021ல ये 2021 साल में இந்த प्रभु சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருக்கட்டும் ஆண்டவரே. ये कलीसिया आशीष पाया हुआ कलीसिया बनने दो। பார்க்கிற ஜனங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. इसे देखने वाले हर एक लोगों को आशीष कीजिए, கல்யாண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாண காரியங்கள் கைகூடி வரட்டும் இயேசுவின் நாமத்துல. जो शादी का कार्य के लिए प्रार्थना करते हैं प्रभु, उनको शादी का कार्य सफल में आने दो। வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. जिनको काम नहीं प्रभु उन्हें अच्छा काम दीजिए, ரிக்ஷா ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு ரிக்ஷா நல்ல வருமானங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. जो रिक्शा चलाते हैं प्रभु उन्हें अच्छा कमाई मिले दो प्रभु, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரம் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. जो बीमारी में है प्रभु उन्हें आप जल्दी से चंगाई को दीजिए, இதுவரை ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. जो अब तक उद्धार नहीं पाए प्रभु जल्दी से उद्धार पाने दो। இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. यीशु मसीह के नाम से आप अनुग्रह कीजिए ஆண்டவரே, அடுத்த மாதம் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதப்பா. प्रभु, अगला महीना से प्रभु जो बारिश का मौसम है நல்ல प्रभु, மழை பெய்யணும் ஆண்டவரே. अच्छा बारिश होना है பாம்பேல இருக்கக்கூடிய அந்த டேம்லாம் தண்ணீர் நிரம்பணும் ஆண்டவரே. ये बॉम्बे में सब प्रभु ये डैम प्रभु अच्छा भरने दो प्रभु, மழை பெய்யணும், ஆசீர்வாத மழையா இருக்கணும் ஆண்டவரே. ये बारिश अच्छा बारिश होने दो प्रभु, எந்த ஒரு அழிவுகள் வந்து விடக்கூடாது ஆண்டவரே. कोई भी नाश नहीं आना चाहिए। மழை காலத்துல எந்த ஒரு பெரும் வியாதிகள் வந்து விடக்கூடாது ஆண்டவரே. ये मौसम के समय में प्रभु किसी को बीमारी नहीं फैलना है, பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. आप सुरक्षा दीजिए, உம்முடைய பலத்த கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். आपके बलवंत हाथों में सौंपते हैं। இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. यीशु अपने आप को नम्र करते உங்களுக்கு हैं, பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க உதவி செய்யுங்க ஐயா. आपकी इच्छा के अनुसार हमें जीवन बिताने के लिए मदद कीजिए। உங்க மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के लोगों को सबको आशीष இந்த कीजिए, ஊழியத்துல காணிக்கை தசமங்களை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் தாங்குகிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. जो इस सेवा में प्रभु जो दान दशम को देकर सपोर्ट करते हैं उन्हें आप आशीष कीजिए। நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. प्रभु आपने वचन कहा है, மல்கியா 3:10-11 சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. मलाकी की किताब में 3रा अध्याय में 10 और 11 में लिखा है प्रभु, நான் ஆசீர்வதிப்பேன். मैं आशीष பெரிய दूंगा வியாதிகள் வராதபடி உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் और ஆண்டவரே. बीमारी आने नहीं दूंगा, इसे मैं संभालूंगा என் करके கர்த்தர் அப்படி அந்த உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर आपके वचन का आपने आदर किया है।
ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए। உடைய பிள்ளைகளை உடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். आपके बच्चों को आपके हाथ में सौंपते हैं। வருகிற வாரம் முழுவதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். आने वाले हफ्ता पूरा आपका हाथ में இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. आपकी ये सेवा को आशीष कीजिए। இன்னும் பல இடங்களில் கிளை ஊழியங்களை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. और भी प्रभु ब्रांच सभा होने दो प्रभु। சபையுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. कलीसिया की सारी जरूरत पूरा होने दो। சபைக்கு சொந்த இடங்கள் வாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. कलीसिया के लिए प्रभु खुद का जगह लेने दो। அநேகருடைய உள்ளத்துல கர்த்தர் பேசி ஆண்டவரே டொனேட்டர்களை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. अनेक लोगों के मन में बात कर आप प्रभु बहुत सारे डोनेटर को आप प्रभु आप खड़ा कीजिए। உடைய வருகையில ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. प्रभु आपके आगमन में प्रभु हजारों हजारों लोगों को तैयार करने के लिए मदद कीजिए। எங்களை தாழ்த்துகிறோம். हम अपने आप पर अमल करते हैं। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन। हे मेरी मन यहोवा को धन्य करो और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम के धन्य करे। हे मेरी मन यहोवा को धन्य करो और उसकी किसी प्रकार को ना भूलना। आमीन। जब यीशु मसीह का अनुग्रह तब परमेश्वर का प्यार पवित्र आत्मा का सदा साथ जब का आगमन तक होते हो। आमीन। आमीन। हालेलुया हालेलुया हालेलुया। प्रेज़ द लॉर्ड।